ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஒரு நேரத்தை நம்மளால் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அது அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டுட்டு போகணுங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒரு விஷயத்தை துவங்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு இப்படி இவ்வளோ இது பண்ணுற, சந்தேகப்படுற? ஒரு விஷயத்தையும் சந்தேகப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு சந்தேகப்படுறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யுமா, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த விஷயத்தையும் இது பண்ணாமல் நம்ம அதையே இது பண்ணிக்கிட்டு இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த 2-3 நாளைக்கு அப்புறம் நான் எல்லாமே அந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே செய்கிறதுக்கான வழிமுறைகளை நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஒரு முயற்சி பண்ணேன். சரி, ஒரு சில விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நான் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு சரின்ட்டு ஒரு கடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த கடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ப்ரைஸில், நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரேட்டில் இருந்துச்சு அந்த கடை. அந்த கடையை புக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட சொன்னேன். நான் முயற்சி மட்டும் பண்ணிடலம்மா, நான் இது பண்ணிட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ தெரியுதா உனக்கு நான் சொல்கிறது? ஒரு விஷயத்த நம்ம எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுமா, அப்போ தான் அது ஒரு சக்ஸஸ் ஆகும் நமக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு எதையும் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ண வாசம் இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். இல்லாட்டினா உங்கள் அப்பா அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் எல்லா சொத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு வந்தப்போ நான் ஒரு நல்ல ஒரு இது பண்ண வாசி தான் இந்த அளவுக்கு என்னால் இருக்க முடியுது. இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மைதான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்குறதுங்கிறது இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. அது நல்லா நீ ஒரு பிளான் பண்ணி செஞ்சோன்னா கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் நம்மளால் எந்த ஒரு இதுக்குமே நம்ம கரெக்டான ஒரு வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். அடுத்த ஒரு விஷயத்த நம்ம நம்பி எதையும் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்து, அந்த முடிவு எடுத்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் ஒரு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறது, பண்ணுறது, செய்கிறது அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கடையெல்லாம் பார்த்து எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் அம்மா கையால் தான் முதல்ல ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. நான் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ முதலாளி, அந்த முதலாளியாக இருக்கிற நீ ஒரு முயற்சியோடு நீ ஆரம்பித்தா தான் நாளைக்கு உனக்கு நம்ம ஆரம்பித்த கடை அப்படிங்கிற ஒரு இது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நீயே உன் கையால் தான் நீ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஓரளவு இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாச்சு. அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கடையெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. முதல்ல ஒரு 1 வீக் கொஞ்சம் சேல்ஸ் ஏன்னா புதுசாக திறந்துருக்கோம்ல, ஒரு சில பேருக்கு தெரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். ஏன்னா நம்ம எடுத்தோடனே எந்த ஒரு விஷயமும் கிடச்சிரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு சில இதில் நான் கரெக்டாக இருந்தேன். அதனால் நம்ம எதுவுமே எதிர்பார்த்தோன்னா கிடச்சிடாது. போக போக தான் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதையும் நான் ஓகே பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போய் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்ம சரியாங்கிற ஒரு இதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு அடுத்த ஒரு இதை நம்ம முயற்சி பண்ணுறோம். அதை தாண்டி நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருது பண்ணிடுது அப்படிங்கிறத தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியான விஷயத்த நம்ம சரியான ஒரு இதில் நம்ம கொண்டு போகிறோங்கிறதுக்கு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் கரெக்டான இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் அது அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம சரியாக செய்கிறதுக்கு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பினா மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிற ஒரு விஷயமா நான் பார்த்தேன்.
அதுக்காக நம்ம வந்து கூட வேலை பார்க்குறவங்கள எப்போதும் கண்காணிச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்பப்போ கைடன்ஸ் குடுக்கணுமோ, அந்த கைடன்ஸ குடுத்துட்டு கொஞ்சம் வந்து அவங்களையும் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து நம்மள நல்லபடியா வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரிஞ்சுச்சு. அப்பதான் அதுக்கான ஒரு இதுங்கிறது தான் எனக்கு வந்து சரியா ஒரு அமையும் அப்படிங்கிறது மாரி